அனைவருக்கும் வணக்கம். நாம் அஷ்டவக்கர கீதை என்கிற உயர்ந்த ஞான சாதன உரையாடல் நூல் தொகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனனாக இருந்து யோகியாக உயர்ந்த ராஜயோகியாகிய ஜனக மன்னனுக்கும் அஷ்டவக்கரர் என்கிற மகா ஞானிக்கும் இடையிலே நடைபெற்ற ஞான சாதன நூல் தொகுப்பை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோகிக்கும் மற்றவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி இங்கே அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். யோகி எதிலுமே தன்னை பற்று கொண்டவனாக காட்டிக்கொள்வதில்லை, எல்லாவற்றையும் துறந்தவனாக ஆகிறான். இந்த நிலையிலே இல்லறவாசியாக இருந்தாலும் உலகியல் நாட்டங்களை விட்டொழித்து இயல்பாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் சாமானியனாக இருந்தாலும் கூட அவன் யோகி என்றே கொள்ளப்படுவான். அதே வேளையிலே யோகியாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட ஒருவன் மன சஞ்சலங்களுக்கும் சலனங்களுக்கும் ஆட்பட்டவனாக இருந்தால் அப்போது அவன் யோகி என்று ஏற்றுக்கொள்ள முடியாதவனாகிறான் என்பதாக அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். இருப்பை ஒருவன் நினைக்கிறான், மற்றொருவன் ஒன்றும் இல்லை என கருதுகிறான். வேறொருவன் இரு பாவனைகளும் அற்று இவ்வாறே கலக்கம் அற்றிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை நிலையானது என்று ஒருவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். மற்றொருவன் இல்லை இல்லை, இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை, இது அழிந்துவிடக் கூடியது என்று கருதியிருக்கிறான். வேறொருவன் இந்த இரண்டு பாவனைகளும் இல்லாமல் எந்த விதமான கலக்கத்திற்கும் ஆளாகாமல் இருக்கிறான். அவன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை, அதன் பிறகு அவனுக்கு கிடைக்கக்கூடிய வீடு பேறு முதலியவற்றை பற்றியும் கூட கவலைப்படுவதில்லை. இரண்டையும் சமமாக பாவித்தபடியாக அவன் தன் வாழ்நாளை கடந்து செல்கிறான். யோக சாதன பயிற்சியிலே இருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் இப்படிப்பட்ட மனநிலையில இருக்க வேண்டும் என்று அஷ்டவக்கரர் இங்கே சொல்லுகிறார். எதையுமே நீ பெரிதாக கருதி கொள்ளாதே. இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பதையோ அல்லது மரணத்தை பற்றியோ அல்லது மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றியோ அல்லது யோகத்தில் ஏற்படக்கூடிய வெற்றிகளை பற்றியோ எதை பற்றியுமே கவலை கொள்ளாதே. அப்படி கருதி இருக்கும் போது உன்னுடைய மறுநாள் என்பது துன்பமயமானதாக மாறிப்போகும். இப்போது இருக்கிற இந்த வினாடியை, இந்த நிமிடத்தை மாத்திரம் நீ ஆனந்தமாக கழிக்க பழகு என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லுகிறார். இது போன்ற ஒரு கருத்தை காகபுஜண்ட மகரிஷி சொல்லி இருந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்து போன காலங்களை பற்றி நான் சிந்திப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி நான் ஆராய்வதில்லை, இந்த வினாடியை மாத்திரம் ஆனந்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய இருப்பை பற்றி காகபுஜண்ட மகரிஷி சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் ஏற்கனவே காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே பார்த்திருக்கிறோம். நல்ல யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் எதற்குமே கவலை கொள்ளாமல் அஞ்சாமல் தன் போக்கிலே தன்னுடைய யோக பயணத்தை மாத்திரம் நடத்தியபடியாக பயணித்துக் கொண்டிருப்பான். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை விளக்கலாம். ஒருவன் இலக்கை நிர்ணயித்து பயணப்படுகிறான். செல்லும் வழியிலே எண்ணற்ற காட்சிகள் தென்படுகின்றன. மரங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், வெட்டவெளிகள், வறட்சியான பகுதிகள், ஆலயங்கள், வீடுகள், மனிதர்கள், காடுகள், மலைகள் என்று இப்படி பலவிதமான காட்சிகள் வருகின்றன. வெறுமனே சாட்சியாக மாத்திரம் அந்த காட்சிகளை பார்த்து பயணிக்கிறானே அல்லாது அந்த காட்சிகளுக்குள்ளே தன்னை திணித்துக் கொள்வதில்லை. செல்ல வேண்டிய இலக்கை பற்றி மாத்திரம் சிந்தித்தபடியாக அவன் பயணத்தை நடத்துகிறான். அதுபோல யோக சாதன வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தற்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான சாதக பாதக விளைவுகளை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் குருமார்கள் சொல்லிக் கொடுத்த உன்னதமான யோக பயிற்சியை மாத்திரமே மனத்திலே கொண்டு பயணிக்க பழக வேண்டும். அப்போது இந்த உலக வாழ்க்கை காரணமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான மன துன்பங்களும் அவனுக்கு ஏற்படாது என்று அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். மதிக்கட்டவர்கள் மயக்கத்தால் இரண்டிலா தூய ஆன்மாவை உணராது மனத்தால் அதை பாவிப்பதால் ஆயுள் முழுவதும் அவர்களுக்கு அமைதி இல்லை. மதியோகிகள், மதி கெட்டவர்கள் என்று இரண்டாக மனிதர்களை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மதி சொந்த அறிவு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த நான்கிலே சித்தம் என்கிற உண்மையான அறிவை கொண்டு தூய ஆன்மாவை உணர முற்பட வேண்டும். இரண்டு என்பதை விட்டுவிட வேண்டும்.
உடல் உயிர் என்கிற இந்த இரண்டை பற்றியதான சிந்தனையை கைவிட்டு விட வேண்டும். ஆன்மா நிலையானது, உடல் நிலையற்றது. எனவே இதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலேயே சரீரம் என்று சொன்னால் அது ஆன்மாவைத்தான் குறிக்கிறது. இது பற்றி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே சொல்லும் போது, சரீரம் என்பது ஜீவசக்தியாய வாயுவைத்தான் குறிக்கும். அது ஜீவனை குறிக்கக்கூடிய சொல்லாகும். ஜீவனும் ஜீவசக்தியாய வாயுவும் இரண்டல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஜீவன் என்பது வெப்பமாக இருந்தால் ஜீவசக்தியாய வாயு என்பது அந்த வெப்பத்தின் அதிர்வலைகள் என்றாகும். ஜீவன் என்பது நெருப்பாக இருந்தால் ஜீவசக்தியாய வாயு என்பது அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அனலாக இருக்கும். எனவே இந்த இரண்டை பற்றிய ஆராய்ச்சி தேவையில்லை. மனதால் அதை பற்றி சிந்திப்பதால் ஒரு சாமானியனுக்கு ஆயுள் முழுவதும் துன்பம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு யோக சாதகன் தன்னுடைய தூய அறிவை கொண்டு இந்த உடல் வேறு உயிர் வேறு அல்ல, உயிர் இல்லாமல் உடல் இயங்காது, எனவே உயிராகிய ஆன்மாவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறான். அது காரணமாக ஆயுள் முழுவதும் அவன் ஆனந்தமயமாக இருக்கிறான். அவனுக்கு அமைதியற்ற நிலை என்பது ஏற்படுவதில்லை. ஆனால் சாமானியவர்களுக்கு, ஞான அறிவு இல்லாதவர்களுக்கு இந்த உடல் வாழ்க்கை என்பது துன்பமயமானதாக இருக்கிறது. அதை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் ஆயுட்காலம் முழுவதும் அவர்களுக்கு துன்பமே இருக்கிறதே அல்லாது இன்பம் என்பது இருப்பதில்லை. இதை உணர்ந்து கொண்டு விட்ட யோகி ஆனந்தமயமாக இருக்கிறான் என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். முமுட்சுவின் புத்தி பிடிப்பற்று இருப்பதில்லை, முக்தனது புத்தியோ எக்காலும் சற்றும் பிடிப்பற்று அவாவும் அற்றியலகும். முக்தியை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருப்பதும் கூட தவறு என்று அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லுகிறார். இந்த பிறவியிலே முக்தி கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா, எப்போது கிடைக்கும், இப்போது கிடைக்குமா, நாளை கிடைக்குமா, நாளை மறுநாள் கிடைக்குமா என்கிற எண்ணத்திலே ஒருவன் இருக்கும் போது அவனுடைய பயணம் என்பது சுகமாக இருப்பதில்லை. பயணம் துன்பமயமாக சுமையாக இருப்பதாகவே தென்படுகிறது. ஆனால் முக்தன் ஜீவன் முக்தியை அடைவதற்கான தகுதியை பெற்றுவிட்ட ஒருவனுக்கு எந்த காலத்திலும் எதிலுமே பிடிப்பு என்பது இல்லாதாகிறது. அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆசை இல்லை. முக்தியை அடைய வேண்டும் என்கிற ஆசை கூட அவனுக்கு இல்லாது இருக்கிறது. உண்மையான யோக சாதன பயிற்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் எதை பற்றிய சிந்தனையும் கொண்டிருக்க கூடாது. முக்தியை பற்றிய ஆசையை கூட விட்டுவிட வேண்டும் என்று அஷ்டவக்ரர் சொல்லுகிறார். இது போன்ற ஒரு வார்த்தையை நாம் தமிழிலே கேட்டிருக்கிறோம். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். முக்தி வேண்டும் என்கிற எண்ணத்தையும் கூட உண்மையான முக்திக்கு தகுதியான ஒருவன் விட்டு விடுவான். அவன் எந்த காலத்திலும் எதிலுமே தன்னை பிணைத்துக் கொள்வதில்லை, பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. மிக மிக யதார்த்தமாக இந்த வாழ்க்கை, உடல் வாழ்க்கை என்கிற பயணத்தை சர்வசாதாரணமாக கடக்கிறான். எதிலுமே பற்றில்லாமல் அவன் பயணிக்கக்கூடிய காரணத்தால் அவனுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. காரணம், அவனிடத்திலே எந்த விதமான ஆசைகளும் இல்லை என்பது இதன் பொருளாகிறது. விஷய புலிகளை கண்டு மிரண்டவர் அடைக்கலம் நாடி மனோ நிக்கிரகமும் ஏகாக்கிரமும் பெற வேண்டி சரேலென குகையில் நுழைவர். விஷய புலிகள் இன்றைய உலக வாழ்க்கையிலே நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். நூல்களிலே கற்றவை, பலர் சொல்லி கேட்டவை, இப்படி பட்டறிவு இல்லாமல், சொந்த அனுபவ அறிவு இல்லாமல் படித்ததையும் பார்த்ததையும் கேட்டதையும் மாத்திரம் வைத்துக் கொண்டு தங்களை அறிவு ஜீவிகளாக காட்டிக்கொண்டு விஷய புலிகளாக வலம் வரக்கூடியவர்கள் எண்ணற்றவர்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு மனோ நிக்கிரகம், ஏகாக்கிரம் என்பது சுலபத்திலே ஏற்படுவதில்லை. மனதை புறக்கணிப்பது, ஒரே நிதானமாக மனதை சுகமுனை மையத்திலே நிலைநிறுத்தி பழகுவது ஆகிய காரியங்கள் அவர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக தோன்றும். எனவே விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக சரேல் என்று குகைக்குள்ளே நுழைந்து தங்களை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சாதக பாதக விளைவுகளையும் உடனடியாக தீர்த்துக் கொள்வதற்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கிறதா என்பதை தேடி அலைந்தபடியாகவே இருப்பார்கள். மேலும் இவர்களை போன்ற விஷய புலிகளைக் கண்டு மற்றவர்களும் மிரண்டு போய் அவர்கள் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு ஏகாக்கிரமும் ஏற்படாது, மனோ நிக்கிரகமும் சாத்தியப்படாது.
எக்காரணத்தை கொண்டும் உலக வாழ்க்கையிலே மனத்தை செலுத்தி ஆசைகளுக்கு வயப்பட்டு நம்முடைய இந்த இனிமையான பிறவியை துன்பமயமானதாக மாற்றிக்கொள்ளக் கூடாது. குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சியை செய்தபடியாக அமைதியாக நம்முடைய பயணத்தை இடைவிடாது நடத்தியபடியாக இருக்க வேண்டும். எது வேண்டுமானாலும் வரட்டும், அதை பற்றிய சிந்தனை ஏதும் இல்லாமல் அமைதியாக வாழ்க்கையை ஆனந்தமயமாக வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உயர்ந்த தத்துவத்தை வழங்கிக் கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றியோ சாதக பாதகங்களை பற்றியோ எதை பற்றியுமே சிந்தனை நமக்கு இல்லாத ஆகிவிடும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.